சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நீங்கள் கூட எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்களா? நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ இருக்கிற நாம் மனதால் ஒன்றாக இணைஞ்சு இந்த ஆடியோ மூலம் எல்லாம் சாயப்பா நம்மளை இந்த சேனல் மூலிமா நம்மளை இணைச்சி வச்சுருக்காரு. அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் சாயப்பாவோட அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஜெய் சாய்ராம். சாயப்பா, இதில் நான் சொன்ன இத்தனை விஷயங்களில் ஏதாவது குறைகளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாயப்பா அதை நிறைவேற்ற போகிறாரு. அதனால தான் இந்த வாசகங்கள் கொஞ்ச நாளாக என் மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருச்சு. அதனால நம்ம எல்லாரும் ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். சரிங்களா? நான் யாருமே இல்லை. எனக்கு இப்போ பசங்க இருக்காங்க, அது ஓகே. அம்மா அப்பா தம்பி பிறந்த ஊர் பிறந்தவங்க பிறந்த வீடு எதுவும் இல்லாத நிலையில தான் சாயப்பா என்ட்ரி ஆனார். எனக்கு மட்டும் இல்லை, எனக்காவது இந்த வயசில் என்னை விட சின்ன வயசாக இருக்கவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிட்ருக்காங்க. என்னை இந்த அளவுக்கு நல்லபடியாக எல்லாத்துலேயும் எந்த குறையும் இல்லாமல் சாயப்பா வச்சிருக்கிறதுக்குனால அவர் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஏன்னா என்னோட சுக துக்கங்களை பகிர்ந்துக்க அவர் இருக்கார் இல்லையா? உங்களுக்கு கூட அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீங்கள் மட்டும் பேசி பாருங்கள். அந்த ஆரத்தி பாட்டிலையே வருதில்ல, தாயும் நீரே தந்தையும் நீரே உறவும் நீரே நட்பும் நீரே கல்வியும் நீரே செல்வமும் நீரே சகலமும் நீரே தேவதேவா உடல் வாக்கு மனம் புலன்கள் புத்தி ஆத்மா இயற்கையான அனைத்து அது என்னமோ டக்குன்னு நின்றுச்சு, அதனால் வரல. இந்த மாதிரி எல்லாமே அவர் தான். சரிங்களா? அதனால் நம்ம சாயப்பாவை நாம் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆக்கிக்கணும். எல்லாருமே அப்படித்தான். அவரை நினச்சவங்க, அவரை பாடிட்டுருக்கவங்க, அவரை பேசிகிட்டு இருக்கவங்க, அவங்கள பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்து மேலேயும் அவர் கண் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ பேசுகிறத கூட அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் எப்படி இத்தனை பேர்த்தையும் கவனிக்க முடியும், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க முடியும், அவங்க வீட்டில் வைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியும்னா அவர் ஒரு மகாராஜா. அவர்னால் முடியாதது எதுவுமே இல்லை. அவர் நினச்சா டக்குன்னு இப்போதைக்கு நம்மளுடைய தலையெழுத்தை கூட மாற்ற முடியும். நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம். எதுக்காக மறந்துடுறோம்? உழைப்பை மறந்துடுறோம், நன்றி உணர்வை மறந்துடுறோம், எல்லாத்தையுமே மறந்துடுறோம். பாசத்தை மறந்துடுவோம், அன்பை மறந்துடுவோம், நட்பை மறந்துடுவோம், எல்லாத்தையுமே மறந்துடுவோம். எந்த கவனமின்மை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். அதனால் நம்மளை ஒரு சிற்பமாக செதுக்கத்தான் அவர் பலவித சோதனைகளுக்கு உட்படுத்துகிறாரு. ஆமாம், இது தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இங்கே சாயப்பா கிட்ட வந்துட்டால் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்லாம் இல்லை. கிடைக்கும். பொறுமையாக கொஞ்சம் காத்துட்ருந்தா நீங்கள் வேண்டிக்கிட்டதை விட பெஸ்ட்டாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க, அது கிடைக்காது. ஆனால் ஒரு நாளைக்கு அது வேணும்னு கிடைக்கும். சரியா? உங்களுக்கு எதை கொடுத்தா தன் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அவர் கொடுக்குறாரோ அதை மனசார ஏற்றுக்குங்க. நீங்கள் அப்போதைக்கு ஏற்றுக்காட்டி கூட கொஞ்ச நாள் கழித்து, ஆஹா இது பரவாயில்லையே, நம்ம நினச்சதை விட இது பெட்டராக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அவரை நினைப்பீங்க. சரியா? அவருக்கு தெரியுங்க யாருக்கு என்னென்ன கொடுக்கட்டும்னு. கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு அவருக்கு தெரியுங்க. நம்ம ஃப்ரெண்டாக இருந்து நம்மளை வழி நடத்துகிறாருங்க. நம்ம உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் தப்பு செஞ்சால் அதை நம்மளுக்கு உணர்த்துவாங்க. ஆனால் ஒப்புக்கு பேசுகிற ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுவாங்க. ஆனால் உண்மையான ஃப்ரெண்டு அப்படி இருக்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் அரவணைக்கணுமோ, எந்த நேரத்தில் செயல்படணுமோ அந்த நேரத்தில் நம்மளை ஊக்குவிச்சு நம்மளை செயல்பட வைப்பாங்க.
திட்டுற நேரத்தில் திட்டுவாங்க, அடிக்கிற நேரத்தில் அடிக்கக்கூட செய்வாங்க. அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சரிங்களா? எனக்கு கூட என்னோடய மகன்கள் கூட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி பொண்ணுங்க கூட அப்படித்தான். எல்லாருமே என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு, எந்த அளவுக்கு, அதாவது மகளுங்கன்னா நம்ம பெற்றா தான் மகளா இல்லை. நம்ம மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்க எல்லாமே நான் மகனாகவும் மகளாகவும் தான் நினைக்கிறேன். அதனால அவங்க எல்லாத்தையும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் கூட என்னோட ரொம்ப 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 பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். சரிங்களா? சரி, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே நல்ல வித மாற்றங்களாக இருக்கும். நீங்கள் முக்கியமான பிரச்சனைக்காக போராடுறீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்களை மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டா எது சம்மந்தப்பட்டதுக்காக நீங்கள் போராடுறீங்களோ அதில் பெரிய சிக்கல் வரும். பிறகு அந்த சிக்கல் தீரும். பிறகு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். சாயப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட எங்கேயும் விட மாட்டாங்களாம்மா, கூடவே தங்க வச்சுப்பாராம்மா. ஜாலியாக நைட்டு 2-3 தாத்தியா, கோட்டை பட்டேல், அப்புறம் மகள் சாபத்தி, அப்புறம் உன்னி யாரோ ஒருத்தர், இவங்க எல்லாம் நைட்டெல்லாம் ஒட்டுக்காவே தூங்குவாங்களாமா. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த தாத்தியா பாட்டிலோட அப்பா இறந்தங்காட்டி அவர் குடும்பத்துக்காக அவர் வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாராம்மா. இங்கே இவங்க ஜாலியாக படுத்து தூங்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களாமா. சாயப்பா ஸ்ட்ரிக்டானவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஜாலியான ஒரு நபர். அதனால் அவர் நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் அவர் உங்ககிட்ட வருவார். எப்படி நினச்சி வணங்குனீங்கனாலும் அவர் உங்ககிட்ட வருவார். நீ அம்மாவாக நினச்சி கூப்பிட்டாலும் வருவார், அப்பாவாக நினச்சி கூப்பிட்டாலும் வருவார். சரிங்களா? சரி, சாயப்பா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாக இருக்க போகிறாய்? மற்றவர்களுக்காகவே மட்டும் நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல் பேசி பழகுகிறாயே. அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காகவே பாவப்படுகிறாய். உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்கச் செய்கிறது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய், கொஞ்சம் உனக்காக யோசி. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய். கர்ம வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்கப் போவது இல்லை. அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் நடக்கும். உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. உனக்கு உன் கர்ம வினையை போக்கி உனக்கு வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள். இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்று உன் தன்மையை மாறச் செய்ய விட்டது. அதை சரி செய்ய உனக்காக நான் உள்ளேன். உன் தன்மை என்றும் மாறாது. நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன். என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வெளிச்சம் இருக்கும் இடத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே மெழுகுவர்த்தியாக இருக்கு. மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும். அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில்தான் உன் மதிப்பு தெரியும். நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே. அமைதியாக பொறுமையுடன் சகித்து கொண்டிரு. அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்குவேன். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்துகொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர் விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது, தீண்டவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கோன்றதில் எந்த ஒரு
மாற்றமுமே இல்லை. நீங்கள் எல்லாரும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்று நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.